ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி பட் நியூ ரெசிபி வந்து பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ரைத்தா வித் பிரியாணிக்கு பண்ணுற தயிர் பச்சடி ரைத்தா இருக்குல்ல, அது ரொம்ப மீதி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு குருமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு புளிக்குழம்பு வைக்கும்போது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு. இதில் கடலைப்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தயிரோடு இருக்கிற வெங்காயத்தில் தயிரை வடிச்சிட்டு ட்ரைன் பண்ணி வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து தனியாக உப்பு ஆட் பண்ணல. ஸோ இப்போ வெங்காயம் இவ்வளோ மீதியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் விட்டுடுறோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம்லாம் போகணும். அப்போ தான் அந்த காரம் இறங்கும். நல்லா அது ஆல்ரெடி தயிரில் ஊறி போயிருந்தனால நாங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய புளி ஊற்றலை. கொஞ்சோண்டு யூஸ்வலாக ஒரு புளிக்குழம்புக்கு ஊற்றுற அளவுக்கு புளி ஊற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது கூட நாங்கள் யூஸ்வலாக புளிக்குழம்புக்கு ஊற்றுற புளி விட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். பட் ஸ்டில் இதுவே எங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இதில் half the size புளி ஊற்றிக்காங்க. பிகாஸ் அந்த தயிர் வெங்காயம் அந்த தயிரோட புளிப்பே நிறைய இருந்தது. அது கூட புளியும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது குழம்பு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். இப்போ புளி ஊற்றியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றியாச்சு. புளி கரைக்கும் போதேவும் கொஞ்சம் நாங்கள் வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டோம். ஸோ தனியாக உப்பு வந்து ஆட் பண்ணல குழம்புல. ஸோ இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த ஆயில் நல்லா இறங்கும் போது தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது குழம்பு. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்தது. புளிப்பாக காரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது சுடு சாதத்தோடு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் பிரியாணிக்கு பண்ண தயிர் ரைத்தா வந்து மீதியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.